உங்க வீட்டுல ஈக்கள் பூச்சிகளோட தொல்லை அதிகமா இருக்கா? தரைய சுத்தம் பண்ற தண்ணியில இத மட்டும் சேருங்க. பொதுவா வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சிருக்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். குறைஞ்சபட்சம் வாரத்துல 3 நாளாவது தரைய தொடச்சு சுத்தம் பண்ணிடணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வீட்டை துடைப்பாங்க. இப்படி செய்யறதுனால தரை சுத்தமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அதுல பாக்டீரியாவும் சேராது. ஒவ்வொரு நாளும் வீட்டை துடைக்கிறது அவசியம் தான். வீட்டோட தரை சுத்தமா இருந்தாதானே வீட்டுல இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா வீட்லயுமே ஈக்கள் அதிகமா இருக்கும். அதனாலேயே நமக்கு உடம்பு கூட சரியில்லாம போகலாம். ஈக்களால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வகையான பாக்டீரியாக்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால ஈக்கள்ல இருந்து தப்பிக்க ஒவ்வொரு நாளும் தரையை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஒவ்வொரு நாளுமே தரையை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி வீடு ஃபுல்லாவே நல்ல மனம் வர மாதிரி மாத்தணும். எதுக்காக நீங்க தரையை துடைக்கிற தண்ணியில என்ன சேர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? முதலாவதா பேக்கிங் சோடா. தரையில அதிக எண்ணெய் கரைகள் இருக்கும். தர்பூசணி பழம் சாப்பிட்டா அதோட சாறு கீழே சிந்தினாலோ எண்ணெய் கரை படைஞ்சிரும். அதே மாதிரி மாம்பழச்சாறு கீழே விழுந்தாலும் பூச்சி, எறும்பு, ஈக்கள் வரும். அதனாலேயே எண்ணெய் கரைகள் போக தரையை துடைக்கிற தண்ணியில பேக்கிங் சோடாவை சேர்க்கணும். இது எண்ணெய் கரைகளை சீக்கிரமாவே போக வைக்கும். அடுத்ததா எலுமிச்சை சாறு. விட்டமின் சி அதிகம் இருக்கிற சாறுனா இதுதான். இயற்கையான சுத்தம் செய்யக்கூடிய பொருளா அற்புதமா வேலை செய்யுது. இதுல ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுமே அதிகமா இருக்கு. அதனாலேயே பாக்டீரியாவை கொல்ற சக்தி கூட இதுக்கு இருக்கு. நீங்க தரையை துடைக்கும் போது தண்ணியில கொஞ்சமா எலுமிச்சை சாறை சேர்த்து உங்க வீட்டு தரையை தொடச்சாலே நல்ல மனத்தோட பாக்டீரியாக்களும் அழிஞ்சிரும். அரைவாளி தண்ணீர்ல 2 எலுமிச்சை பழங்களை பிழிஞ்சு தரையை சுத்தம் பண்ணும்போது நல்ல பலன்களுமே தெரியும். அடுத்ததா காய்கறி எண்ணெய்கள். மிளகு கீரை எண்ணெய், எலுமிச்சை எண்ணெய் மாதிரி நல்ல மனம் வரக்கூடிய எண்ணெய்கள் பல இருக்கு. அரைவாளி தண்ணியில 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கலக்கிக்கணும். பின்னர் தரைய இந்த தண்ணியில துடைக்கணும். இது வீடு ஃபுல்லாவே நல்ல மனம் வரப்படி செய்யும். அதே மாதிரி பாக்டீரியாவை கொன்றுவிடும். ஈக்களுமே வராது. மூணாவதா ஒயிட் வினிகர். வீட்டை சுத்தம் பண்ண ஒயிட் வினிகரையுமே யூஸ் பண்ணலாம். அரைவாளி தண்ணியில 1/4 கப் வினிகரை சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ தரைய ஃபுல்லாவே சுத்தம் பண்ணிட்டு இது எண்ணெயை களைஞ்சு நல்ல மனம் வரப்படி செய்யும். உங்க கிச்சனை சுத்தம் பண்ண ஒயிட் வினிகர் நீர் ஒரு அற்புதமான நீராவே இருக்கும். நீங்க ஒரு டைம் வினிகரை யூஸ் பண்ணி பாருங்களேன். இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். சுத்தமா இருக்க அதிக தண்ணியில துடைக்க வேண்டியது அவசியம் இல்லையா? சில பேர் கம்மியான தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணி துடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாவே ஒரே நேரத்துல சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் இல்லாம தண்ணியில முக்கி புழிஞ்சு 2-3 தடவை அறைய சுத்தம் பண்ணணும். இப்படி செஞ்சாலே தூசியெல்லாம் போய் பாக்டீரியாக்கள், ஈக்கள் வராம நம்ம வீட்டை பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.